Praise the Lord. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வந்தா சூழ்நிலையே மாறும். அதுதான் அந்த பாடல் சொல்லுது. வாருங்க கர்த்தரை ஆராதிப்போம். ஓ thank you Jesus. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர்நிலமாகுமே. சொல்லுமா, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர்நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே சொல்றீங்களா? இயேசுவே நீங்க வாங்கப்பா. நிறைவானவரே நீர் எனக்கு வேணும், நிறைவானவரே நீர் எனக்கு போதும். ஆமென். கர்த்தர் கண்டிப்பாக அவர் போதுமானவராக நம்முடைய வாழ்க்கையில இருப்பார், நம்மளை கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கை குறைவானதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டீங்க, உங்களை நிரப்புவார், வழிந்தோட செய்வார், உங்க பாத்திரம் வழிந்தோட செய்வார். ஆமென், ஆமென். God bless you. God bless you. தேவ மக்களே, இன்னைக்கும் யாத்திராகமம் 23ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தை ஆதாரமாக எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன். எப்படி வருது பாருங்க. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ரொம்ப முக்கியமான காரியம், எசென்சியலான காரியம் ஒரு மனுஷனுக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப பேசிக் நீடு. இதுவே தாரேன்னு சொல்றாரு கர்த்தர், அப்புறம் மற்றதை எப்படி தராம இருப்பாரு? கண்டிப்பா தருவார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசுவே கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி மற்றதை அருளாதிருப்பது? எப்படி மற்றது எப்படி கஷ்டமா இருக்கும்? கஷ்டமானதே கொடுத்துட்டாருங்க. இனிமேல் அவர்கிட்ட கொடுக்கறது ஒன்றும் பெரிய கஷ்டமானது இல்லை. ஒன்னே ஒன்று தான் கஷ்டமானது, அது இயேசு. அந்த இயேசுவே கொடுத்துட்டாரு. இனி மற்றது எப்படி கஷ்டமாகும்? அப்போ கவனிங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரி போராட்டம், நிர்பந்தம், சாப்பாடுக்கு கூட கஷ்டம், பல விதங்களில் போராட்டம். இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவேன், இதை எப்படி செஞ்சு முடிப்பேன், இந்த கடனை எப்படி தீர்ப்பேன், சாப்பிட முடியலையே, தூக்கம் வரலையே. அநேகருடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கு. இதை எப்படி செஞ்சு முடிப்பேன்? வெளியில ஒருவேளை சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ள சில காரியத்தை செஞ்சு முடிக்கலை, அதை இழுத்துட்டே போகுது. சில நேரங்களில் பயமாக இருக்கு.
அதை செஞ்சு முடிப்போமான்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம நாளைக்கு ஃபேஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அப்பத்தையும் தண்ணீரும் கொடுக்குறாருன்னா நீங்களும் நானும் உயிரோட தானே இருப்போம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு பல விதங்களில் ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட பணம் எல்லாம் இருக்கு. ஆனால் நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தண்ணி குடிக்க முடியல. அளவு வச்சு தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறாருன்னா அங்கே அதுலேயே அர்த்தம் புரிஞ்சிருது. வியாதி எதுவும் நம்மக்கிட்ட வராது, பிரச்சனை எதுவும் இருக்காது. அதனால தானே சந்தோஷமாக அப்பத்தை எடுத்து சாப்பிடுவோம், கொளுத்த கன்றை சாப்பிடுவோம், தண்ணீரை குடிப்போம். அதை சொல்லிட்டு திரும்பி நல்லா விளங்கிக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு, வியாதியை உன்னிலிருந்து விளக்குங்க. ஆமென். சாப்பிட்றதுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டு வியாதி இருந்துச்சுன்னா எங்கே சாப்பிட்றது? அதனால தான் சொல்கிறாரு, இல்லை, வியாதி இருக்காதுப்பா. வியாதி எவ்வளோ பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, இது பலிக்கும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இந்த வார்த்தையை நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்கு நன்றி. என் மேலே, என் குடும்பத்து மேலேயும் இந்த வியாதியை விலக்கி வைத்ததுக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். God bless you. Bye-bye.